வணக்கம் அன்பு உறவுகளே. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மகாலய அமாவாசை. அதாவது புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு வருடத்திலும் புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசையை மகாலய அமாவாசை என்று நாம் கூறுவோம். அந்த மகாலய அமாவாசை மகிமை எக்குத்தப்பில் ஏகப்பட்டது இருக்குது. அதாவது நமது முன்னோர்கள் மூதாதையர்கள் எல்லாம் ஒன்று தான். நமக்கு ஒரு சிலருக்கு தாய் தந்தை இறந்துருப்பாங்க, தாத்தா பாட்டி பூட்டன் பூட்டி எல்லாம் அன்னைக்கு, அதாவது வருஷத்தை ஒரு டைம் அதை கீழே வருவாங்களாம், வந்து நம்மளை பார்க்கறதுக்காண்டி வருவாங்க. அந்த நாள் நீங்கள் விரதம் இருந்து காக்கைக்கு அன்னமிட்டு முன்னோர்களை வணங்குங்க. அடுத்து உங்களுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக அமையும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. முடிந்தால் திருவண்ணாமலை அண்ணாமலையாருக்கு ஒரு கிரிவலம் போயிட்டு வாங்க, இன்னும் சிறப்பாக இருக்கும். கிரிவலம் போக போக ஒவ்வொரு டைமும், அதாவது எல்லாருமே பௌர்ணமி எப்போ கிரிவலம் போவாங்க. பௌர்ணமி எப்போ வந்து அவ்வளோ ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கும். ஃபுல் ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து சுவாமி தரிசனம் பண்ணதுக்கும் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். கிரிவலன்றது எப்போனா நம்ம போகலாம். அமாவாசை கணக்கு பண்ணி போங்க, மற்ற நாட்களில் போங்க. கிரிவலம் ஒவ்வொரு டைமும் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும். போயிட்டு வந்தவுடனே ஒரு மாற்றங்களை நீங்கள் வந்து எதிர்பார்க்கலாம். அதே இந்த மகாலய அமாவாசை அன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். போயிட்டு வாங்க. நானும் கிரிவலத்துக்கு கிளம்புறேன். கண்டிப்பாக மீட் பண்ணுவோம். பாய். நன்றி.